த்ரீ. இருடா, எனக்கு திரும்பி திரும்ப வந்துட்டு இருக்கு. இருடா. ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போறோம். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் வந்து ரோட்டரி எவாபரேட்டர். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் போட்டு வந்து ஒர்க் பண்ணி எடுத்த காம்பவுண்ட்ல வந்து சால்வெண்ட் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அது எதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம், வேற டெக்னிக்ஸ் இல்லையா அப்படின்னா, நம்ம வாட்டர் பாத்ரூம்ல கூட சால்வெண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இதில் சால்வெண்ட் டீகம்போசிஷன் ஆகாம ஒரு டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சருக்கு போகும்போது சால்வெண்ட் வந்து நம்ம காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆகாமல் எப்படி அதை ரெக்கவர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி யூஸ் பண்ண போகிறோம். அது இதில் வந்து என்னன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ப்ளஸ் வேக்கம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். இதுதான் பம்பு, வேக்கம் பம்பு. இது மூலமா நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அதனோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இது என்ன உள்ள இன்சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அந்த ஆர்பிக்குள்ளே தான் நம்மளுடைய காம்பவுண்ட் வந்து சால்வெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு இதோட ரொட்டேஷன் ஸ்பீடு நமக்கு இங்கே செட் பண்ணோம்னா இது நமக்கு இப்போ வந்து இதில் 6ல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்மளுடைய கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்கலாம். ரொட்டேஷன்ஸ் வந்து குறைச்சிக்கலாம், இன்னொன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் வந்து சால்வெண்ட்டோடைய நேச்சரை பொறுத்து நம்ம இதில் ரொட்டேஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதில் வந்து நம்ம காம்பவுண்ட் வச்சு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சால்வெண்ட் வந்து பாயில் ஆகி எவாப்ரேட் ஆகிட்டு வரும். இங்கே வந்து நம்ம வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுனால இங்கே சில்னஸ் மெயின்டைன் ஆகும். இந்த சில்னஸ் மெயின்டைன் ஆகிறதுனால வேப்பரைஸ் ஆகிற சால்வெண்ட் வந்து இதில் கண்டென்ஸ் ஆகி இந்த ரிசீவிங் ஆர்டில் நம்ம கலெக்ட் ஆகும். இது வந்து சில்லர். இந்த சில்லர் வந்து தான் வாட்டர் டிரான்ஸ்ஃபர் வந்து இங்கே நம்ம சில்னஸ் மெயின்டைன் ஆகுது. இது வந்து நம்ம லிஃப்ட், நம்ம வந்து இதை வந்து லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கிக்கலாம், இல்லை ஆர்பி இன்னும் கூட கீழே இருக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் தான் நம்ம டிஸ்டில் வாட்டர் வச்சுருக்கோம். இந்த டிஸ்டில் வாட்டர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே.